நமஸ்காரம் ஜீசஸ். இன்றைக்கு மிடில் கிளாஸ் பீப்புளோட கூட நான் பேச விரும்புகிறேன். நம்ம தினமும் வேலைக்கு ஓடி ஓடி போகிறோம், வேலை செய்கிறோம், மற்றவங்க தயவில் நாம் ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். என்றைக்கு தான் நான் உயர்வேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டே நாளெல்லாம் போய் கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன், கேளுங்க. நாம் செய்ய வேண்டியதை செஞ்சால் கண்டிப்பாக கிடைக்க வேண்டியது கிடைக்கும். அந்த வசனத்தை ஒன்று நான் வாசிக்கிறேன். உபாகமம் 28:14 சொல்லப்படுகிறது பைபிள்ல. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின் படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். நம்ம ஏசப்பா நம்மை ஆசீர்வதிக்கவே காத்து கொண்டு இருக்கிறார். சிலுவிலே நம்முடைய தரித்திரத்தை அவர் போக்கிவிட்டார், நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றி விட்டார். அதை நம்ம நினைத்து கொண்டு நம்ம கர்த்தர் பக்கமாக திரும்பும் பொழுது, நம்ம செய்ய வேண்டியதை செய்யும் போது கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும். ஆமே. நம்ம கண்களை மூடி செபிக்கலாம். அப்பா தேவனே, உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, மிடில் கிளாஸ் பிள்ளைகள் அனைவரும் ஐயா எப்பொழுதுமே கர்த்தாவை கஷ்டப்பட்டு முன்னேறாத படிக்க ஐயா சத்ருவானவன் கர்த்தாவை அவர்களை கீழே வாய்த்திருக்கிறான் ஐயா. ஆனால் கர்த்தாவை நீர் சிலுவிலே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முட்டித்தீர் கர்த்தாவே. அதை ஒவ்வொரு பிள்ளைகளும் உணரத்தக்கதாக நீர் உதவி செய்தல்ல வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. எங்களுக்காக கர்த்தாவை நாங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்று சொல்லி நீர் தரித்திரர் ஆனீர் ஐயா. அப்பா தேவனே, அந்த ஐஸ்வர்யத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த வேலையில கர்த்தாவை ஒவ்வொருத்தரோடு கூட இடைப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. வருத்தமாய் இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு அந்த துக்கம் நீங்கி ஆண்டவரே சந்தோஷமாக மாறட்டும் என்று சொல்லி செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு என்னோடு கூட பேச வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று இருந்தால் கீழ்கண்ட நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களோடு கூட பேசுவேன். உங்களுக்கு என்ன காரியம் இருந்தாலும் விளக்கி சொல்ல நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். God bless you.